தான் அங்கே அமலாக்கத்துறை அனைத்து விதிகளையும் மீறி இருக்குது அப்படின்றாங்க. வரம்பு மீறி நடக்கிறது, முறைகேடுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்ன்ற கேள்வியை உச்சநீதிமன்றம் முன்வைக்கிறப்போ வழக்கு ஒரு நிமிஷம் இருங்க, வழக்கு தனிநபர்கள் மேல பதிவு செய்யப்படுது. தனிநபர்கள் மேல பதிவு செய்யப்பட்ட வழக்குக்கு எப்படி மணி லாண்டரிங் குள்ள போகும் அப்படின்ற கேள்வி வரும்ல. மணி லாண்டரிங் போவது தனிநபர் ஏன் மணி லாண்டரிங் போவது? நம்ம விஜய் மல்லையா மணி லாண்டரிங் கிடையாது, அவர் தனிநபர் தானே. இல்ல அதுலயும் ஒரு இல்ல இல்ல பிரியதர்ஷ், அதுவும் விஜய் மல்லையாவோ அல்லது மற்ற மற்ற தொழிலதிபர்களோ ஒரு தனி பெரும் முதலாளிகளா இருக்கிறாங்க. இவங்க டாஸ்மார்க்ல வேலை செய்யக்கூடியவர்களாக தானே இருக்கிறாங்க, அவங்க ஊழியரா தானே இருக்கிறாங்க. அவங்க மேல பதியப்படுற கேஸ் எப்படி மணி லாண்டரிங் குள்ள போகும்? கொடுத்ததுக்கான ஒரே ரீசன் மேஜர்லி என்னன்னா, இட் இஸ் a corporation. It is a corporation run by the state. ஸ்டேட் கார்பரேஷன்னால நீங்க எப்படி ஒரு என்கொயரி நடத்துவீங்க அப்படின்றது மட்டும் தான் இந்த கிளாரிபிகேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. அதர் ஈடு எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம வெக்கேஷனுக்கு அப்புறமா ஜஸ்டிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இந்த வெக்கேஷன் டைம்க்கு அப்புறமா அவங்க ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து பேப்பர்ஸ் அவங்க கன்வின்ஸ் பண்ணணும்.